ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து அழகோ அழகு அந்த சீரியலை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அழகோ அழகுல ஒரு சின்ன அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ஸ்லாம் வந்து அவங்க கேரக்டர் நேமுக்கும் அவங்க போர்ட்ரேல் ஆஃப் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. லேடிஸ் நேம்ஸ்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். ஜென்ஸ் நேம் பாக்யராஜ். பாக்யராஜ் அப்படின்னா நமக்கு எப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு ஹீரோ தான் பாக்யராஜ் அப்படின்னு நம்ம உருவப்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் இந்த பாக்யராஜ் வந்து ரொம்ப சாஃப்டாக சாதுவாக அப்படி இருக்காரு. அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தோட ஃபஸ்ட்டு பையன் பாக்யராஜ். அடுத்தது வந்து சுரேஷ். சுரேஷ்னா அந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து சுரேஷ் நதியா, அந்த ரொமான்டிக் சுரேஷ் அந்த ஹீரோ தான் ஞாபகம் வருவார். ஆனால் இந்த சுரேஷ் பாவம் போலீஸில் வேலையில் சேர்ந்து ரொமான்ஸும் இல்லாமல் ரொம்ப கடுகுடுன்னு இருக்காரு. கடுகுடு சுரேஷாக இருக்காரு. ஸோ அது வந்து சுரேஷ். அப்புறம் அவங்க அப்பா ராகவன், வேட்டையாடு விளையாடு ராகவன் மாதிரி தைரியமாக இருப்பார். அப்படின்னு பார்த்தா அவர் கொஞ்சோண்டு சுகர் கொலஸ்ட்ரால் ஏறிடுச்சு, வா உடனே டாக்டர் பார்க்கலாம், ராத்திரி எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க பெரிய பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடுறாரு. தைரியம் இல்லாத ராகவனாக இருக்காரு. அப்புறம் வந்து தங்கராஜ் அப்படின்னு வில்லனுக்கு பேர் வச்சுருக்காங்க. அவர் தங்காரமே இல்லை, அவர் வந்து பித்தளராஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆச்சுங்களா. ஸோ ஜென்ஸ் கேரக்டர்லாம் வந்து இப்படி பெயருக்கும் இந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க. லேடிஸ் கேரக்டர் பார்த்தா கரெக்டாக பொறுத்து. அழகு மலர், மலர் மாதிரி சாஃப்டாக இருக்காங்க. அழகாக எல்லாரோடையும் பழகுறாங்க. நல்ல ஒரு மக்களாக இருக்காங்க. அழகு மதி, சரி பிரெயின், வெரி டைனமிக், அக்ரஸிவ், போல்டு லேடி, அழகு மதி. அப்புறம் ரேவதி, புதுமை பெண் ரேவதி மாதிரி ஓ ஒரு தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஆட்டி சொன்னே கிளம்பி வந்துட்டாங்க பாக்யராஜ் கூட. ஸோ அது அந்த மாதிரி போச்சு. ஸோ ஆச்சுங்களா. ஸோ இப்போ ஒரு கார்லேஷன் எனக்கு தோணுச்சு, அதுதான் சொல்லலான்ட்டு வந்தேன். ஆனால் இந்த சீரியலோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1960s 70s நடக்கிற மாமியார் மருமக பிரச்சனை, கொடுமை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பிஜிஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அனிருத் படம் மாதிரி இங்கிலீஷ் பிஜிஎம்ஸ் போடுறாங்க. அனிருத் சாங்ஸ் மாதிரி இருக்குது. அது எப்படி யோசிச்சாருன்னு தெரில, டேரக்டர் சார் தான் கேட்கு. ஓரளவு இப்போ சூடு பிடிச்சி அந்த சங்கமம் நடந்தது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஓட. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சூடு பிடிச்சி இப்போ மாதிரி ஸ்ட்ரீமில் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் என்னெல்லாம் நடக்குது பார்க்கலாம். இந்த கண்டனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகோ அழகு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.